ஏம்பல நீ குடும்ப பாங்கா ஒழுங்கா நடந்துக்கிறியா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கத்தானே எங்க அப்பா உனக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்தாரு. காலைல எந்திரிச்சு பொறுப்பா தோட்ட வேலைக்கு கவனிப்பியா? அதை விட்டு போட்டு கைத்துல கல்ல கட்டி விளையாடுறது என்ன அர்த்தம்? மை டியர் மச்சான், இதெல்லாம் என்ன? இது புடலங்க. இது கூட எனக்கு தெரியாதா? தெரியுதுல்ல. கைத்துல கல்ல கட்டி அத புடலங்காயில தொங்க விட்டா புடலங்காய் சுருண்டுக்காம நீளமா வளருங்கிறது சாதாரண ஒரு கிராமத்தாளு கூட தெரிஞ்ச விஷயம். ஓஹோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கோ? வேட்டியை மடிச்சு கட்டிட்டு உட்காரு. எதுக்கு? உட்காரியா சொல்றேன். இல்ல நான் இப்படியே உட்கார்றேன், விஷயத்தை சொல்லு. இந்தா இதெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு காயிலையும் கட்டு போ. இத பாரு, நடுவுல கட்டாத, கீழே கோணையில கட்டணும். சரி. இந்தா மருமகளே, அத்தை நான் இங்க இருக்கேன். அங்க இருக்கியா? என் பையனுங்கம்மா. அவரு இங்கதான் இருக்காரு. பையனுமங்கய்யா, பந்தலுக்கடியில ரெண்டு பேருமா என்னமா பண்றீங்க? பொடலங்காய்க்கு கல்லு கட்டிட்டு இருக்கோம். பொறுப்பாதான் வேலை பாக்குறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். யோ, இன்னுமாயா கட்டிட்டு இருக்கா? இல்ல உள்ள ஒரு கல்லு மிச்சமாயி போச்சு, அதான் காய் தேடிட்டு இருக்கேன். ஒண்ணு பண்ணியா? என்ன? அந்த ஒண்ண உன் கழுத்துல கட்டிக்கோ. ஏம்பல கிண்டலா உனக்கு? பின்னையா ஒரு கல் மிச்சமாயிருச்சுன்னா தூக்கி போடுவியா? அதை விட்டுட்டு என்னமோ கால் தட்டி உட்கார்ந்துருக்க. என்னங்க என்னங்க, அப்பா வந்துட்டு இருக்காரு. ராசுகுட்டிக்கு அப்பான்னா தெய்வம் மாதிரி. நீ வேணா பாரு, நம்ம ராசுகுட்டி இன்னைக்கோ நாளைக்கோ அந்த பொண்ணை கட்டாயமா திருப்பி அனுப்பிச்சிருவாரு. நிறுத்தியா? என்னையா ஏர் ஓட்டுற நீ? என்னாச்சு? அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். பழமொழியே இப்படி இருக்குல்ல. கலப்பை எப்படி மேலோட்டமா புடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நல்லா அழுத்தி புடியா. அட ரெண்டு கையையும் சேர்த்து புடிங்கறல்ல. இப்ப ஓட்டுற ஓட்டுல மண்ணு ரெண்டு பக்கமும் பொல பொல பொலன்னு வரணும். புரிஞ்சுதா? இப்ப ஓட்டு. டேய் அமாவாசை, என்னப்பா இங்க வா. என்னப்பா உன் வலது கையை காட்டு. எதுக்குப்பா? எனக்கு ஏதாவது பொண்ணுங்கன்னு பாக்க போறியா? ஏற்கனவே என் கைய பார்த்து ஒரு ஜோசிக்காரன் எனக்கு 2 மொட்டடின்னு சொன்னா பாரு. அவங்க சொந்த பந்தத்துல யாராவது இருந்தா புத்திமதி சொல்ல. பாவி பாவி, ஏண்டா இப்படி பண்ணிட்ட? ஏண்டா தம்பி, மாசத்துக்கு ஒரு எல்லை உண்டுடா. அதுக்காக இப்படியாடா கண்மூடி தரமா நடந்துக்குவாங்க? பெத்த அப்ப மேல இல்லாத பாசம் பெரியப்ப மேல எப்படா வந்தது? ஏண்டா நம்ம பெரியப்ப குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக வேண்டி கோயிலுக்கு வந்து கையில இப்படியாடா சூடத்தை கொளுத்திட்டு இருப்பாங்க. அப்பா, இவனை நம்ப முடியாதுப்பா. இன்னைக்கு இந்த காரியம் செஞ்சுவேன், நாளைக்கு நம்ம பெரியப்பா குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக உடம்புல மண்ணான ஊத்தி கொளுத்திடுவாப்பா. பெரியப்பா அட ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. என்னடா இது? ஏன்டா இப்படி பண்ண? பெரியப்பா பெரியப்பா, மனசுக்குள்ள எத்தனையோ இருக்குது, ஆனா வெளியே சொல்ல முடியலையே பெரியப்பா. நாராயணா, நமோ நாராயணா. எங்க கவனி நாராயணா, நாராயணா நாராயண நாராயணா, நமோ நாராயணா, நமோ 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 நாராயணா, நமோ நமோ நாராயணா. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல 100க்கு 100 பொருந்தும். படிச்சிருக்கோங்கிற திமிர்ல நீயும் கெட்டு அவர் வாழ்க்கையும் கெடுத்து என் மானத்தையும் காத்துல பறக்க விட்ட. இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்துருக்க. வர்ற வெள்ளிக்கிழமைக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை. நாம நேத்தும் போய் ராசுகுட்டி கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம். இன்னைக்கே வரும்போது ராசுகுட்டியை பார்த்துட்டு தான் வந்தோம். ஆனா நம்ம ராசுகுட்டி எதுக்காக கவலைப்படுற மாதிரி தெரியல. இதெல்லாம் நினைக்கிறப்ப நம்ம பெரியப்பாவுக்கு துக்கம் தொண்டை அடைக்காதப்பா. என்ன வேணும்னா ராசுகுட்டிக்கு இன்னொரு வாரம் கெடு கொடுத்து பார்க்கலாமா? முகம் கழுவிட்டு வந்துடுறேன். தோட்டசாலைக்கு போய் கடைசியா நேருக்கு நேரம் நானே ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். என்னப்பா மாட்டிக்கும் போல இருக்க? ஏய் இங்க வாடா. போதாதா, எவ்வளவு நேரம் சாமி கும்பிட்டு இருப்ப? ஐயம்மாவை நமக்காக காத்து.
ஆத்தா ஐயா இங்கேயே வந்துருச்சு. சீக்கிரமா பெஞ்சோ சேர எடுத்துட்டு வா. வாங்க வாங்க, நாங்களும் இங்க வரதுக்கு தயாரா தான் இருக்கோம். ஏன்பா வாசலே நின்னுட்ட? வா உள்ள உட்காரு. ஆத்தா வாங்க உட்காருங்க. புள்ள வரம் கேட்க போய் புருஷனை தொலைச்சிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல கரெக்டா போச்சு. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள அவளை வீட்டுல இருந்து அனுப்பல, பொண்டாட்டியும் கிடையாது புள்ளையும் கிடையாது நான் சொல்லி அனுப்பியும் கூட அவளை இன்னும் வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்களே, உங்க 2 பேருக்கும் என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும். என்னப்பா சொல்ற? வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம். அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்தவளா இருந்து வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா செஞ்சானா அதுக்கப்புறம் சனிக்கிழமை உட்கார்ந்து கல்யாண சமாச்சாரம் எல்லாம் பேசலான்னு நீ தானப்பா சொல்லி அனுப்பிச்ச. நான் கல்யாண சமாச்சாரம் பேசலாம்னு சொன்னா? ஆமாப்பா, சித்தப்பா அப்படிதான் சொன்னாரு. ராசுகுட்டி, என்னப்பா இது? உனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னா உங்க அப்பா கிட்ட வெளிப்படையா கேட்க வேண்டியது தானே? என்ன ஏப்பா பலிகடா ஆக்குற? சித்தப்பா அப்பா, சித்தப்பா போய் சொல்றாரு. யாரு? எங்க அப்பா போய் பேசாமல. பெரியப்பா, அந்த பொண்ணு நம்ம ராசுகுட்டி அண்ணா என்னமா பண்ணிட்டு இருக்கா? இல்லன்னா நம்ம ராசுகுட்டி அண்ணா இப்படி எல்லாம் பேச மாட்டாரு பெரியப்பா. அப்பா அத்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் பேசுறாங்க. அத்தா இத பாருங்க, என் புள்ள போய் பேச மாட்டா. நம்ம குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி, நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. குடும்பம் ஒண்ணா இருக்கிறதுக்காக. வேண்டாம்பா, இனிமே நம்ம வார்த்தையால பெரிய பெரிய நம்ப வைக்கவே முடியாது. இதை எப்படியாவது நிரூபிச்சே ஆகணும். வச்சிருங்கப்பா. நீ வாடி. பெரியப்பா, என் பொண்டாட்டி நேரமாச கர்ப்பிணி. அன்னைக்கு நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்களோ அதுல ஒரு எழுத்து கூட பேசகாம நானும் எங்க அப்பனும் அப்படியே ராசுகுட்டி கிட்ட சொன்னோம். பிறக்க போற என் குழந்தை மேல சத்தியம் என்ன பண்றேன் பாருங்க. அவன் சொல்றதாப்பா கரெக்ட். நான் தான் போய் பேசிட்டேன். கேட்டியாடி? உன் புள்ள யோகிதை என்னன்னு அவன் வாயிலே வந்துருச்சு. இத்தோட சரி, இனிமே நீ என் பொண்டாட்டி இல்ல, இவன் என் மகன் இல்ல. சரி, என் கண்ணு ராசுகுட்டி, நம்ம பழி ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறியே. இந்த நல்ல மனச நிச்சயமா ஒரு நாளைக்கு உங்க அப்பா புரிஞ்சுக்கத்தாண்டா போறாரு. அப்படி இல்ல, இந்த உலகத்துல சாமியே இல்லடா. உட்கார வைத்தியரே. வீட்டுல யாருக்காச்சும் உடம்புக்கு சுகம் இல்லைங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊமத்தந்தழை இல்லன்னா அரளி விதை இதை அரைச்சு குடிச்சோம்னா எவ்வளவு நேரம் கழிச்சு உயிர் போகும்? ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ள மாத்து மருந்து கொடுத்துட்டாங்க, பொழைச்சுக்குவாங்க. அதுக்கு மேல போனா ரொம்ப கஷ்டமுங்க. அப்போ 1 மணி நேரத்துக்குள்ள மாத்து மருந்து கொடுத்தா ஒண்ணும் ஆகாதுல்ல? ஒண்ணும் ஆகாதுங்க. ஏனுங்க, யாராவது குடிச்சிட்டாங்களா? இனிமே தான் குடிக்க போறாங்க. குடிச்ச 1 மணி நேரத்துக்கு அப்புறம் உனக்கு சொல்லி அனுப்புறேன். யோ பொண்ணத்தாயா, அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க, அந்த கவலை தானே. இது பாரியா, எப்பவுமே கஷ்டம் வரும்போது தயா தைரியமா இருக்கணும். என் கழுத்து கத்தி வந்தா தைரியமா இருப்பேன். அப்பா அம்மா எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க, எப்படி தைரியமா இருக்கு சொல்ற? சரி, அவங்க ஒண்ணு சீக்கிரத்துக்கு நாம தானே முயற்சி பண்ணும். நீ இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்தா எப்படியா? இது பார், எனக்காக ஒரு உதவி பண்றியா? சொல்லு. உன்னை பிரிஞ்சு போறதை தவிர வேற எது வேணாலும் செய்யற. வேற என்ன? கிணத்து ஊசி சாகுங்கிற, அதை செய். அவங்க தானையா உனக்காக அதெல்லாம் செய்யற. மோசம் பண்ணிடாத. ஐயோ ஐயோ ருக்மணி, ஐயோ நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. என்னது 3 தடவை தண்ணிக்கு மேல வந்து அதுக்கப்புறம் தான் உள்ள போவாங்கன்னு சொல்லுவாங்க. முதல் தடவையே போயிட்டே புள்ள. ஐயோ ருக்கு, ஐயோ ருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாம சொல்லி.
தெரியாம தானே எனக்கு அடுத்துக்குள்ள குதிக்க சொன்ன. அப்புறம் நீ ஏன் பின்னாலே குதிச்ச? சொல்லியா? நீ முங்கி உள்ள போறியா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக. எப்படி எப்படி எனக்கு என்னது? இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு. பாவி மகளே ருக்மிணி, என்ன மோசம் பண்ணிடாதீ. நீ இல்ல எனக்கு வாழ்க்கையே இல்ல. மனசுக்குள்ள இவ்வளவு ஆசை இருக்குல்ல, அப்ப ஏன் வெளியில பேச போடுற? ஐயா, செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஜீவனான அவசரங்கள்லாம் வெளியில வருமா? ஏய், சும்மா கிண்டல் அடிக்காத. நீ கல்யாணத்துக்கு வந்து கவனம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையா வந்தது. இல்லன்னா நேரம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? வரல் சூப்பரா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் கூடவே வரல் சூப்பிட்டு இருப்ப, அவ்வளவுதான். ஏண்டி, எங்க அப்பா அம்மா இவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்காங்க, அத பத்தி உனக்கு கவலையே கிடையாதா? ஐயா, வாய் விட்டு சொன்னாதான் கவலையா? என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னது? தூக்க மாத்திரையை பொடி பண்ணி வச்சிருக்க. நாளைக்கு உங்க அப்பா கிட்ட போய் நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு உங்க புள்ளையும் பொண்டாட்டியும் வீட்டோட சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட போறேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போய் இதை சாப்பிட்டு சேர்த்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க பாட்டு கோச்சுக்கிட்டு பொண்டாட்டியும் வேண்டாம் பையனும் வேண்டாம் சொல்லிட்டு வந்துட்டீங்களா? என் பொண்ணுக்கு எது என்ன வருது வேண்டாம்? அட, அவர் மனசுக்குள்ள ஏதாவது இருக்குங்க, ஏற்பாடு பண்ணுவாரு. இனி என்னத்தை ஏற்பாடு பண்ணி என்னத்தை ஆக போகுது? என்னடி ஆச்சு என் பொண்ணுக்கு? இவங்க தூக்கிட்டு வரும்போதுதாங்க நானே பார்த்தேன். ஒண்ணுமே நான் தோட்டத்துல இருந்து வந்துட்டு இருந்தேன். வழியில ஒரு பொண்ணு மயக்கமா கிடந்தா. பக்கத்துல பார்த்தா அரளி விதை அரைச்சு வச்சிருந்தா. அதை சாப்பிட்டா போல இருக்குண்ணே. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிச்சயமா இது கல்யாணம் ஏக்கன்னா. பொறுத்து பொறுத்து பார்த்த என் பொண்ணு வேற வழி இல்லாம கடைசியில இந்த முடிவுக்கு வந்து. ஏண்டா அவதான் அரளி விதை சாப்பிட்டுருக்கான்னு தெரியுமில்ல? இங்க ஏண்டா தூக்கிட்டு வந்தீங்க? நேரா வைத்தியர் வீட்டுக்கு போக வேண்டியதானே? இல்ல, அமாவாசை சொல்லி வைத்தியர் இங்கே கூட்டு வர சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு 1/2 மணி நேரம் தான் ஆகுது. 3 மணி நேரத்துக்கு ஒண்ணும் ஆகாது பெரியப்பா. இதோ வைத்தியரே வந்துட்டாருங்க. என்ன அரளி விதை தானே? ஆமா. சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆயிருக்குமா? கொஞ்சம் இரியா. இப்ப என் பொண்ணை எதுக்காக காப்பாத்தணும்? வாழ்க்கை பூரா விரல் சூப்பர் இருக்கா? அவ செத்து தொலையட்டும். அட, நீங்க என்னங்க இந்த நேரத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டே? நீங்க மருந்து கொடுங்க வைத்தியரே. யோ, நிறுத்தியா. இந்த ஆளால என் பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போச்சு. இவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? இல்லையா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பெரிய மனுஷன் கிரிய மனுஷன். பின்ன என்னடா, பொண்ணை பெத்தவனா? அந்த துடிப்பு எனக்கு தான் தெரியும், உனக்கு எப்படா புரியும்? இத பார், முதல்ல மருந்து கொடுக்க சொல்லு. எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். தேவையில்லையா. கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறா இருந்தா ராஜுக்குட்டி கையில காலில் விழுந்தாவது கூட்டு வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு. அப்புறமா வேணும்னா மருந்து கொடுத்துக்கலாம். என்ன பேசுறீங்க? சாமி பூசாரி கால விழுதுதான். கொஞ்சம் இரு. இப்ப என்னையா, உன் பொண்ணுக்கு தேவை கல்யாணம், அவ்வளவுதானே? ஆமா ஆமா ஆமா. எங்க அண்ணன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக என் பையனை விட்டு உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். உன் பையனா? அது யாரவன்? கண்ணு அமாவாசை, வாமா. அப்பா இவனா? அமாவாசை பௌர்ணமின்னு இதுக்கு என் பொண்ணு சாகுறதே மேலு. ஏனுங்க, பொண்ணு உசுறு இன்னும் 1 மணி நேரம் தான் தாங்க. ஆனாலும் நீங்க ரொம்ப ஓவரா தான் போறீங்க. அண்ணன் மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவர் எவ்வளவு பெரிய மனசு பண்ணி தான் பையனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாரு. ராஜுக்குட்டியை விட இவர் எந்த வகையில குறைஞ்சவர்? ராஜுக்குட்டி என்ன கலெக்டரா படிச்சிருக்காப்ல? இவருக்காக விவசாயத்தை பத்தி கொஞ்சம் தெரியும். தூணத்து பிறகு என்ன குறைஞ்சு போயிட்டாரு? ஏயா, தவிடு அடிக்கிறதுக்கு தங்கத்திலே உலக்க கேக்குதோ? எல்லாம் சரிதாயா. ஆனா நெல்லுக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் இல்லையா? என்னையா பெருசா நெல்லு புல்லுன்னுகிட்டு இவர் எடுத்து வளர்த்ததுனால ராஜுக்குட்டி நெல் ஆயிட்டாரு. இல்லன்னா அவரும் புல்லு தானே. இப்ப எங்க பெரிய நினைச்சா இந்த புள்ள நெல்லாக்க முடியாதோ? ஐயோ, நீங்க எல்லாம் புள்ள புடுங்கி நெல்லாக்குறதுக்குள்ள புள்ள சமாதியில புல்லு முளைச்சிரும் போல் இருக்கு. முளைச்சவங்கிட்டு போற. இவனுக்கு என்ன குறை இருக்கு? ராசுக்குட்டிக்கு உங்க மகங்கிற உரிமை இருக்கு, இவனுக்கு என்ன இருக்குன்னு வேண்டாம்? அவ்வளவுதானே? சரி, வர்ற வெள்ளிக்கிழமை இவனை ஊரறிய என் மகனை தத்தெடுத்து உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். வைத்தியரே, அந்த பொண்ணுக்கு மருந்து கொடுங்க.